வலையெல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா 3 நாள் பக்கம் ஆச்சுங்க. எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 நாள் விட்டு 4வது நாள் அந்த மாதிரி தான் கூடு எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எல்லா கூடுமே கொஞ்சம் நல்லா கட்டி முடிச்சிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி தாங்க எடுக்கிற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் வெயிலும் அப்படியே வந்துடும். கூடுமே பார்த்திங்கன்னா நல்லா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவே கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வெயில் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்தோம்னா கொஞ்சம் நவுத்த மாதிரியே இருக்குங்க. அது எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒரு 8 மணி 9 மணிக்கு பக்கம் எடுத்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்குமே சௌரியமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதனால் நாங்களுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையிலேயே எழுந்திரிச்சு மாட்டுக்கு வேலை இது ஆட்டுக்குட்டிகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தீனெல்லாம் எடுத்து போட்டு மாட்டுகளுக்கெல்லாம் மேயர் கூட்டு போட்டு நாங்கள் இந்த வேலைக்கு வந்துட்டோங்க. வந்துட்டு இப்படியே கூட இருக்கலாம் நீ ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நாங்கள் வந்துட்டு எப்போவுமே 3 டப்பா அந்த மாதிரி வச்சுக்குவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வேஸ்ட்டு கூடு போட்டுக்குவோம். வேஸ்ட்டு கூடு அப்படின்னு என்னென்னா அந்த கரைக்கூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அதுக்கு வச்சுக்குவோம். நல்ல கூடுக்கு ஒரு டப்பா, அப்புறம் அந்த டபுள்ஸுன்னு ஒன்று சொல்லுவோம். நான் அது உங்களுக்கு காட்டுறேன் டபுள்ஸ் கூடு எப்படி இருக்கும்னு. அதுக்கெல்லாம் ஒரு டப்பா வச்சுக்குவோங்க. சரின்னு அதான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஆத்தா வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க செடியில் பூ பூத்துது அப்படின்னா எனக்கு அங்கேருந்து கொண்டு வந்துடுவாங்கங்க பூவு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கூடெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு டீயும் குடிச்சிட்டு அப்புறம் இந்த வலையெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்த வலையெல்லாம் இங்கே இருந்தது. அப்புறம் அதையுமே எடுத்து சரி காட்டுக்குள்ளே மேலே ஓட்டுறலான்னு சொல்லிட்டு ஏன்னா நடக்கிற இடத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து அங்கே போட்டேங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோ தாங்க. முன்னத்த நாள் வந்து அவ்வளோதான் எடுத்திருந்தோம். அடுத்த நாள் வந்துட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. எப்போவுமே 1 நாள் 2 நாள் ஆயிருங்க கூட எடுக்கிறதுக்கு கரெக்டாக. சரின்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த தலையிலேயே கட்டி வச்சிரும் பெட் கூடுன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். பெட் கூடு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆல்ரெடி இந்த தலைகள்லேயே கட்டி வச்சிரும் ஒவ்வொரு புழுவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தாங்க கட்டி வச்சிரும். அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புழுகு வந்து கட்டாமல் இருந்தது. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அப்படியே பெட் கூடு இந்த மாதிரி கட்டி வச்சுருந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் எடுத்து பொறுக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் வந்து வெளியில் போயிட்டாங்க. அப்புறம் ரேக் மேலேயெல்லாம் ஏறி எடுக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க தான் வந்து எடுப்பாங்க. இந்த தடவை அவங்க இல்லாதனால பார்த்திங்கன்னா நானே ஏற வேண்டியதாக போச்சு. சரி இந்த வீர விளையாட்டில் இதுலேயே காட்டலான்னு சொல்லிட்டு ஏறி நான் ஒன்றொன்னே எடுத்து கீழே போட்டுட்ருந்தேன். அப்புறம் அத்தையுமே கரும்புழுவு இந்த எல்லாமே எடுத்து கீழே போட்டு அதையெல்லாம் சுத்தம் பண்ணி வெளியே போய் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு எடுக்கிறதுக்காக. ஏன்னா வந்துட்டு முன்னத்த நாள் வந்து கூடு எடுக்கிறதுக்கெல்லாம் ஹஸ்பண்ட்லாம் இருந்தாங்க. 2வது நாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு ஏதோ வேலைங்கனால போயிட்டாங்க. சரி கம்மியாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களே எடுத்துக்கலான்னு சொல்லி நாங்களே எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாமே அப்படியே ஏறக்குறைய எடுத்து முடிச்சுட்டு பெட் கூடு இருந்ததுங்களா அதையுமெல்லாம் எடுத்து நாங்கள் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த இலை இதெல்லாமே குப்பையாக இருந்ததுன்னா அவங்க வந்துட்டு ரேட் கம்மி பண்ணிடுவாங்கங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரேட்டு வந்து அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. சரிண்ணா அதையுமே எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இதுதான் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் கூடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் டபுள்ஸ் கூடுங்கிறது. சரின்னு சொல்லி இது எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு சாக்கில் பிடிச்சிட்டு இருந்தோம். இந்த எறும்பு மட்டும் எங்கேருந்து தான் வந்து ஏறுதுன்னு தெரிலங்க. கீழே வச்சுருந்ததில் கூட நல்லா எறும்பு ஏறிடுது. சரின்னு சொல்லிட்டு அதையுமெல்லாம் போட்டு உதறிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நீ கூடு பிடிக்கிற டைம் ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்களா, சரி இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு உள்ளேயே இருந்ததுங்களா வந்து கூடெல்லாம் கொஞ்சம் நவுத்தமாக இருந்தது. ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி இந்த மாதிரி வெயிலில் லைட்டாக போட்டு எடுக்கணும். ரொம்பவெல்லாம் வெயிலில் போட்டு எடுக்கக்கூடாதுங்க. அதுக்குன்னு ஒரு 2 நிமிஷம் தான் போட்டோன்னா எடுத்து நம்ம சாக்கில் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லா பசி வேற ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே ஆளுக்கு ஒரு கிளாஸ் டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்களும் கூடு பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு போனாங்க. அப்புறம் ஹஸ்பண்டு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க வர்றதுக்கும் நாங்கள்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. சரின்னு அவங்களும் அப்படியே சாக்கில் பிடிச்சிட்டு எடை போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு எங்களோட ஒரு மைண்ட் செட்டுக்காக இங்கேயும் வந்து ராத்தில் வந்து எடை போட்டு பார்ப்போம் எவ்வளோ எடை வருது அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்ருப்போங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் ஏற்றிட்டு வண்டியை கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சூப்பராக எடுத்து முடிச்சாச்சுங்க. அடுத்த ஒரு பேட்ச்சில் நான் உங்களுக்கு பட்டுப்புழு பற்றி சொல்கிறேன். அது வரைக்கும் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கங்க.